வெல்கம் டு சீக்ரெட் ஆஃப் சமையல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு பேக்கரி ஸ்டைல்ல சூப்பரான ஒரு மசாலா வேர்க்கடலை. நிறைய பேக்கரி ஐட்டம்ஸ் வந்து நம்ம வீட்ல செய்யறதுக்கு ட்ரை பண்றதே இல்ல, ஆனா ரொம்ப ரொம்ப ஈஸியா நம்ம வீட்லயே செய்யலாம். இதுவும் அப்படிதான், 10 நிமிஷத்துல நீங்க இந்த மசாலா வேர்க்கடலை அதே டேஸ்ட்ல செய்ய முடியும். சரி வாங்க, இப்போ டிலே பண்ணாம நம்ம இந்த சூப்பரான மசாலா வேர்க்கடலை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஒரு பவுல்ல நான் வந்துட்டு ஒரு 200 கிராம் அளவுக்கு நிலக்கடலை எடுத்திருக்கேன். இது வந்துட்டு பச்சை நிலக்கடலை காய வச்சது. இந்த காய வச்ச நிலக்கடலை எடுத்துக்கோங்க. இந்த பவுல்ல போட்டுடலாங்க. இதுல நான் வந்துட்டு காஷ்மீர் சில்லி பவுடர் எடுத்திருக்கேன். ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீர் சில்லி பவுடர். இது காரம் அதிகமா இருக்காத, நான் நல்லா கலர் கொடுக்கும் அதுக்காக காஷ்மீர் சில்லி பவுடர் எடுத்திருக்கேன். கடையில கலர் பவுடர் போட்டு செய்வாங்க. இதை நம்ம கலர் பவுடருக்கு பதிலாக நம்ம இந்த மாதிரி காஷ்மீர் சில்லி பவுடர் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு நல்ல காரமா வேணும்னா இன்னொரு 1/2 டீஸ்பூன் நம்மளோட நார்மல் சில்லி பவுடரும் சேர்த்திக்கோங்க. இது கூட கொஞ்சமா நம்ம பெருங்காயத்தூள் சேர்த்திக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்திக்கோங்க. இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா பொடி சேர்த்திக்கலாம். இந்த ஃபிளேவரிங் வந்துட்டு நீங்க உங்களுக்கு விருப்பமானதை நீங்க சேர்த்திக்கலாம். உங்களுக்கு சாட் மசாலா பிடிக்கும்னா சாட் மசாலா சேர்த்திக்கலாம், பிளாக் சால்ட் கூட சேர்த்திக்கலாம். அதெல்லாமும் சேர்த்திங்கன்னா நல்லா இருக்கும். நான் இன்னைக்கு கொஞ்சம் சிம்பிளா செய்யறேன் எப்படி செய்யலான்னு. இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்திக்கோங்க. இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திக்கலாம். இப்போ இது கூட 1 டீஸ்பூன் தண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இப்போ இந்த தண்ணி இதுல விட்டு இப்போ இது வந்துட்டு இந்த கடலையில எல்லா பக்கமும் நல்லா கோட் ஆகிற மாதிரி இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது கூட நான் ஒரு 1/4 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்தேன். நீங்க வந்து இந்த மாதிரி பேஸ்டா சேர்த்தலாம், இல்லைன்னா பூண்டு தட்டி கூட சேர்த்தலாம். எப்படி பிரியுமோ அந்த மாதிரி சேர்த்திக்கோங்க. இப்போ இந்த இஞ்சி பூண்டு விழுதையும் இதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இதுல ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்திக்கலாம். கூட 1 டீஸ்பூன் கார்ன்ஃபிளவர். இந்த கார்ன்ஃபிளவர் கூட ஆப்ஷனல் தான், உங்ககிட்ட இருந்தா சேர்த்துங்க, இல்லைன்னா அதை ஸ்கிப் பண்ணிடலாம். அரிசி மாவுலயே நல்ல கிறிஸ்மஸ் கிடைக்கும். இப்போ இது கூட நம்ம இப்போதைக்கு ஒரு 4 டீஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்திக்கலாம். அதுக்கப்புறம் தேவைப்பட்டா இன்னும் கொஞ்சம் சேர்த்திக்கலாம். 4 ஸ்பூன் சேர்த்திருக்கேன். இப்போ இது அப்படியே பரவலா மிக்ஸ் பண்ணுங்க. இந்த எல்லா கடலையிலையும் இது வந்துட்டு கோட் ஆகணும். அது மாதிரி நம்ம ஃபர்ஸ்ட் மிக்ஸ் பண்ணிடலாம். நம்ம முதல்லயே வந்துட்டு இந்த மசாலா எல்லாம் சேர்த்து எண்ணெய் தண்ணி எல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்றதுனால இது ஈவனா வந்துட்டு மிக்ஸ் ஆயிடும். நம்ம மாவு சேர்த்துனதுக்கு அப்புறம் மாவு வந்துட்டு கொஞ்சம் ஒட்டாம இருக்குல்ல. இப்ப இதுக்கு என்ன பண்ணணும்னா கொஞ்சமா தண்ணி, சும்மா லைட்டா தண்ணி தெளிச்சு இப்ப இது பெசர்னாப்லயும் நம்ம இதை வந்துட்டு மிக்ஸ் பண்ண போறோம். ரொம்ப தண்ணி விட்டுறக்கூடாது, அப்புறமேட்டு உங்களுக்கு பொரிச்சு எடுக்கிறதுக்கு வந்து சிரமமாயிடும். அப்ப தனித்தனியா வந்து பிரிச்சு போடணும், அதனால ரொம்ப கஷ்டமா இருக்கும் பொரிச்சு எடுக்கிறதுக்கு. கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து லைட்டா ஈரம் இருக்கணும், அந்த கடலையில நல்லா கோட்டா இருக்கணும், நம்ம எடுத்து போடுறதுக்கும் ஈஸியா இருக்கணும். அந்த மாதிரி நம்ம இதை வந்துட்டு மிக்ஸ் பண்ணிடணும். பாருங்க, உங்களுக்கு பார்த்தா தெரியும் கோட்டும் ஆயிருக்குது, நல்லா உதிரி உதிரியாவும் இருக்குது. இப்ப இந்த மாதிரி நம்ம தண்ணி கவனமா விட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சிடணும். இப்ப இதை எப்படி பொரிச்சு எடுக்கலாம் அப்படின்னு பாக்கலாம். இப்ப எண்ணெய் வந்துட்டு சுட வச்சிருக்கேன். இது நல்லா சூடானதுக்கு அப்புறம் ஃப்ளேமை வந்துட்டு மீடியம் பண்ணி வச்சிருங்க. ஃப்ளேம் வந்துட்டு ரொம்ப ஹைல இருக்கக்கூடாது. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற இந்த கடலையை வந்துட்டு இப்படி உளுத்தி விட்ட மாதிரி போடலாம். கேப்ல போடுங்க, கையில எண்ணெய் தெளிச்சிரும். இந்த மாதிரி இது மாதிரி ஒரு கரண்டியில இந்த மாதிரி உதுத்தி விட்டு அதுக்கப்புறம் அதை எண்ணெயில போடுங்க. ஈஸியா இருக்கும். ஏன்னா ஸ்ட்ரெயிட்டாவே போடும்போது கையில டிஸ்கன் தெளிச்சிரும் எண்ணெய். பாருங்க, ஈஸியா ஊத்தி விட வரும். இது வந்துட்டு ரொம்ப கஷ்டப்பட தேவையில்லை. இந்த மாதிரி இந்த கரண்டியில இப்படி உதுத்தி விட்டு நம்ம போட்டுடலாம். இந்த மாதிரி ஒரு ஃபோர்க்கோ இல்லைன்னா கரண்டியோ வச்சு இதை வந்துட்டு இப்படி பரட்டி விடுங்க. போட்ட உடனே டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, கொஞ்சம் ஃப்ரை ஆனதுக்கு அப்புறம் பரட்டி விடுங்க. அப்படின்னா மசாலா நல்லா கோட் ஆயிருக்கும் பிரியாம. இது மாதிரி மீடியம் ஃப்ளேம்லயே வச்சு இதை வந்துட்டு பொறுமையா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஹை ஃப்ளேம்ல வச்சிட்டிங்கன்னா தீஞ்சு போன மாதிரி ஆயிரும், கலர் மாதிரி நல்லா இருக்காது. அதனால இந்த மாதிரி கொஞ்சம் லோ ஃப்ளேம்லயே வச்சு தீ பொரிச்சுக்கோங்க. ஃப்ரை ஆன உடனே சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரை ஆகாத மாதிரி இருக்கும். ஆனால் கொஞ்ச நேரம் ஆறுனதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா மொறுமொறுன்னு ஆயிடும். பாருங்க, நல்லா கிறிஸ்பியா ஃப்ரை ஆயிடுச்சு நம்மளோட கடலை. நம்ம கலர் எதுவும் சேர்த்தல, அதனால அவ்வளோ ரெட்டிஷா இல்லை. ஆனால் நம்ம வீட்டில் தானே செய்கிறோம், அதனால ரொம்ப நம்ம கலர்லாம் போட்டு செய்யணும்னு அவசியம் இல்லை. இப்போ இந்த மாதிரி நல்லா எண்ணெயை ட்ரெயின் பண்ணிட்டு ஒரு டிஷ்யூ பேப்பர்ல நம்ம வச்சிடலாம்.
பாருங்க தனித்தனியா பொரிஞ்சு வந்திருக்குது, எல்லாத்துலயும் நல்லா கூட்டமா இருக்குது நம்மளோட மசாலா போட்டது. இப்போ இந்த மாதிரியே நம்ம எல்லா கடலையும் பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ எல்லா கடலையும் இந்த மாதிரி நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. இப்போ அதே எண்ணெயில நம்ம வந்துட்டு கொஞ்சமா கருவேப்பிலை எடுத்து வச்சிருக்கேன். இந்த கருவேப்பிலையும் அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க, இல்லை தீஞ்சு போயிடும் கருவேப்பிலை. இந்த அளவுக்கு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க கிறிஸ்பா. எண்ணெய் ஃபுல்லும் ட்ரைன் பண்ணிடலாம் இந்த எண்ணெயை. இப்போ இந்த கருவேப்பிலையும் இது மேலே போட்டுக்கலாம். இது கூடவே உங்களுக்கு பூண்டோட ஃப்ளேவர் பிடிக்கும்னா பூண்டு கூட தட்டி இதே மாதிரி ஃப்ரை பண்ணி நீங்கள் மேலே போடலாம், அதுவும் சூப்பர் டேஸ்டியாக இருக்கும். இப்போ பாருங்க எல்லாத்தையும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. நல்லா தனித்தனியாக வந்திருக்கு பாருங்க. இந்த மாதிரி நான் சொன்ன மெத்தட்ல செஞ்சீங்கன்னா இதே மாதிரி ஈஸியாக நீங்கள் தனித்தனியாக பொரிச்சு எடுத்துடலாம். இப்போ இதுக்கு மேலே நான் கொஞ்சமாக சாட் மசாலா சேர்த்து போகிறேன். இது வந்துட்டு ஒரு ஃப்ளேவருக்காக தான், உங்களுக்கு பிடிக்கும்னா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா அவாய்ட் பண்ணிக்கலாம். இது இப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதில் நம்மளோட சூப்பரான கிறிஸ்பியான மசாலா வேர்க்கடலை பேக்கரி ஸ்டைலில் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது வந்துட்டு நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் ஒரு ஏர்டைட் கண்டெய்னர்ல போட்டு நீங்க ஸ்டோர் பண்ணிக்கலாம். இது அப்படியே தான் இருக்கும் கிறிஸ்பியா. நீங்க எவ்வளவு நாள் வேணா வச்சு யூஸ் பண்ணலாம். 10 நிமிஷத்துல நம்மளோட பேக்கரி ஸ்டைல் மசாலா கடலை சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்தது அப்படின்னு எனக்கு கமெண்ட்ஸ்ல ஃபீட்பேக் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் என்னோட நோட்டிபிகேஷன்ஸ் உடனே உங்களுக்கு வந்து சேரும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ வியூவர்ஸ். பை பை.